சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாம்பார் தான். இந்த சாம்பார் இட்லி, பொங்கல், தோசை எல்லாத்துக்கும் இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 4 பல் பூண்டு, பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சா நல்லா குழஞ்சிடும். இந்த டைமில் ஒரு மத்து போட்டு கடைஞ்சிட்டு நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா, பெருங்காயம், சீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த வேக வச்ச பருப்பும் எடுத்து சேர்த்தா சூப்பரான சுவையான ஒரு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சு அந்த இதுவை ஊற்றி உப்பு சேர்த்தா சுவையான சாம்பார் ரெடி ஆகிடும். ஒரு இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் டச் பண்ணணும். கொதிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, சும்மா ஒரு நுர கட்டினா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும்.